ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரோ நடிகையோ வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிட்டு போயிடுவாங்க. பட் அந்த மியூசிக் அந்த படம் எப்போவுமே வந்து ஹிட் ஆகினே தான் இருக்கும். இப்போ வரைக்குமே 2K கிட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேர் சேர்த்துருக்குன்னா அது எந்த அளவுக்கு அந்த படத்துக்காக வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில்காராக இருக்கட்டும், அவரோட எல்லா பாடல்கள்லையும் மிக முக்கியமான பாடல்கள்லாம் நம்ம தேவாசரோட பாட்டு இருந்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக கஷ்டப்பட்டு சினிமா துறையில் ஃபஸ்ட்டு சான்ஸுக்கே 40 வயசுல தான் கிடச்சிருக்கு. அப்போனா எந்த அளவுக்கு அவர் போராடி இருப்பார் நம்ம இப்போயும் யோசிக்கலாம். அடுத்தடுத்து நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணார், பல வாய்ப்புகள் பெருசாக இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். இப்படி இருக்கும் நிலையில் அதோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய உழைப்புன்னு சொல்லலாம். அதை தாண்டி தேவோட இசையில் வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போவும் 2K கிட்ஸ் கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் இருக்குது. இவர் வந்து அவரோட பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் வேணான்னு சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா இவரோட பாடல்களை வச்சு நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த காசு எனக்கு வேணாம், குழந்தைகள் முதல் பெரியவர்களே என்னோட பாடல் பாடுறாங்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.